ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸு வெங்காய வடை சுட போகிறா. அதுக்காண்டி நான் வெங்காயம் உரிச்சு கொடுங்க, எனக்கு கண்ணெல்லாம் எரியும் அப்படின்னேன். அதனால் எங்கள் வீட்டில் உரிச்சு தராங்க பாருங்க. மாமா கண்ணெறி இல்லையா? கண்ணு எரியாது. ஏன் எரியாது? ஐயோ பா, கேட்டதுமே மடார்னு சொல்லிட்டே கத்தி. பாசத்தால் உரிக்கிறேன், அதனால எனக்கு கண்ணெறியாதுன்ட்ட. ஆனால் உன் பக்கத்தில் நான் உக்காந்துருக்கேன், எனக்கு பயங்கரமாக கண்ணெறியுது. இங்கே ஒரு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. சரி, சும்மா பக்கத்தில் உட்காரலாமேன்னு உட்காந்தா தண்ணி கண்ணில் பொதன்னு வருது. ஐயப்பா, அப்போ நாங்களாம் கஷ்டப்படுறது இல்லையா? நானும் கொஞ்சம் காலத்தில் கஷ்டப்படுவேன் கத்தி. அப்போ நீ சொல்லுவ. ஓ சரி சரி, பரவாயில்லையே. இவ்வளோ தூரம் எனக்காண்டி சொல்கிறீங்களே, தப்பில்லை. இவ்வளோ அப்போ எனக்கு பெருமையாக இருக்கு. பரவாயில்லையே, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி அப்படின்ட்டு. அப்போதே எனக்கு என்னென்ன சரி நல்லா சாப்பாடு செய்யணும், விதவிதமாக செஞ்சு கொடுக்கணும்னு தோணும். அடுத்து நல்லா பார்த்துக்கணும்னு தோணும். இப்போ என்ன உனக்கு குறை? நீ நல்லா தானே இருக்க, சாப்பிட்டு கிப்ட்டு தெம்பா வேணுங்கிறது தானே சாப்பிட்டுக்கிற. என்ன காசு கொஞ்சம் பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு 2 பேர் மல்லு கட்டி வேலைக்கு போனோம்னா சம்பாரிச்சுக்கலாம். இருந்தாலும் குட்டி குட்டியாக இது பண்ணலாம். என்ன பண்ணிருக்க? வெங்காயம் அறுத்து கொடுத்ததா பண்ணி கொடுத்துருவியா? அவ்வளோதான். பஜ்ஜி மாவு பொடி இருக்கு, அவ்வளோதான். இல்லை உப்பு இது எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே டேரெக்டாக அப்படி கொட்டி போட்டு சமைக்கிறதா வேலையா? பொரிச்செடுத்தா வேலை முடிஞ்சிச்சு. அப்படி அதான் வெங்காயத்தவே அள்ளி போடுறேன். இன்னைக்கு நீ இது பண்ணி பிணைஞ்சு சுட்டு நாங்கள் சுட சுட டீயோட சாப்பிட்றது. அவ்வளோதான் அவ்வளோதான். வெங்காயம் இருக்கிறதா பெரிய வேலையா? அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து தட்டி சமைச்சு கொடுத்துருவேன்ற. மாவு கொட்டியாச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குழப்பம்லாம் சரியா போச்சு. சந்தோஷம்தான். இதுக்கு சட்னி சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி ஓகே, பார்க்கலாம். உள்ள சட்னிக்குள்ள எப்படி போடுறத பார்க்கலாம். சட்னிக்குள்ள போடுங்க, பாருங்க, நல்லா இருக்கும். பாருங்க, பஜ்ஜி மாவுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு வழியா ரெடி பண்ணி எண்ணெய் வேற நல்லா காஞ்சி வேற கிடக்கு. அப்படியே தூக்கி போடுவோம். பல்லாக்கு குதிக்கிற மாதிரி போடுறது. பொரிய ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு ஒரு பிடி எல்லோரும் வாங்க. பக்கத்துல பால் டாயில் ஊற்றி வச்சிருக்கோம். பால் டாயில குடிச்சு சைடிஸ் இது இன்னைக்கு டே. இன்னைக்கு காலைல வச்ச சாம்பார், ஈவினிங் ஸ்பெஷல் சட்னி ரெடி பண்ணியாச்சு. சட்னி ரெடி பண்ணியிருக்காங்க கோயிலா. தேங்காய் சட்னி வித் சாம்பார், அப்புறம் இங்கிட்டு டீ அதோட முடிஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க கோயிலில் செஞ்சு பிடிக்கிட்டோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம போன உள்ள அனல் ஓவர் அடிக்குது. சாப்பிட்டு சொல்லலாம் கோயிலோட டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பம் போட்ட வெங்காய பஜ்ஜி தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கு டீ சூடா இது சூடா. அது தட்டு, வெறும் தட்டு எடுத்து வச்சு தட்டு வச்சு பரிமாறி சட்னி ஊற்றினா சட்னி கூட வர மாட்டேங்குது. நான் அப்படியே மித்ராக்கு எடுத்து கொடுத்துருவேன். என்ன சாமி சாப்பிடு. ஆமா ஆமா, டீ ஏன் வேணா? அவ்வளோதான், நான் டீ ஊற்றினா ஏன் வேணா? ஃபினிஷ்ட். ஓகே, இன்னைக்கு சண்டே ஸ்நாக்ஸ் ஸ்பெஷல் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.